வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவர்கள் கடைசி நேரத்தை அடைந்து விட்டார்கள். இவர்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. இவர்கள் அடுத்த மருத்துவத்திற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று பல வயதானவர்களை இவர்களே அனுப்பி வைக்கிறார்கள். எப்படி என்னவென்று சொல்வது இவர்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ஆண்டவன் போட்ட இறுதி கணக்கு இவர்களால் எப்படி எழுதி மாற்றி அமைக்கப்படுகிறது? அந்த பணம் செலவாகும் என்ற நிலையில் அவர்களை தள்ளிவிடுகிறார்களா? நான் செய்ய மாட்டேன், நீ செய்ய மாட்டாய், அவன் செய்ய மாட்டான் என்ற அவர்கள் சம்பாதித்த பணத்தையே அவர்கள் செலவு செய்ய மறுக்கும் இவ்வுலகத்தில் வாழ்வது எத்தனை கடினம். நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். வயது முதிர்ந்தவர்களை நீங்கள் நிச்சயமாய் இறுதி நேரத்தில் குழந்தையைப் போல பாதுகாக்க வேண்டும். அவர்கள் இன்னும் 1 வருடம், இன்னும் 2 வருடம், இன்னும் 5 வருடம், இன்னும் 10 வருடம் உங்களால் அந்த ஆயுட்காலத்தை நீடிக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய முடியும். அவர்கள் சம்பாதித்து வைத்திருந்தாலும் சரி, சம்பாதித்து வைக்காவிட்டாலும் சரி, அதை செய்ய வேண்டியது ஒவ்வொரு உறவின் நட்பின் கடமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை, இவர் போகக்கூடியவர் தான், இவள் போகக்கூடியவள் தான் என்று அந்த வயதானவரை இவர்களே அனுப்பி வைக்கின்றது. மருத்துவமனைகளும் இதற்கு உறுதுணையாக இருக்கிறது. அவர்கள் செலவு செய்யாத பட்சத்தில் மருத்துவமனை நீங்கள் வீட்டில் சென்று கவனித்துக் கொள்ளுங்கள், உறவுகளுக்கு தெரிவித்து விடுங்கள் என்று சொல்லாமல் சொல்லிவிடுங்கள். நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள் அருமை தோழர்களே. இறுதி காலத்தில் நீங்கள் அந்த வயதானவர்களை குழந்தையைப் போல பாவித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சில் அவர்கள் ஆயுட்காலத்தை நீடிக்க நீங்கள் உதவ வேண்டும். இல்லை, நான் அப்படிதான் இருப்பேன் என்றால் அந்த கர்மா என்ற சொல் உங்களை ரீங்காரமிட்டு ஒழிக்கும். அது உங்களுக்கு இல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு ரூபத்தில் உங்களை வந்தடையும். நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். இது கொலை செய்வதற்கு ஈடாகும். ஆகையால் இறுதி காலத்தில் வயது மூத்த குடிமகன்களை பாதுகாக்க வேண்டியது, நல்ல மருத்துவத்தை கொடுக்க வேண்டியது உங்கள் தலையாய கடமை.